நீ எடுத்துக்கோப்பா. ஃபேமிலி முன்னாடி நான் குடிக்கிறது இல்ல. வாசு, ஏன் ருக்கு 24 மணி நேரமும் உன்னை பத்தி உங்க அம்மா பத்தி தான்ப்பா பேசிக்கிட்டு இருக்கா. எப்பவும் உன் பெருமையவே தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. வாசு வாசு வாசு. ஒரு நாளைக்கு உன் பேரை 100 தடவை கேக்குறோம். நான் எதிர்பார்க்கவே இல்ல அங்கிள். பஜ்ஜி பக்கோடாலாம் ஆண்டி சூப்பரா போடுறாங்களே. நீங்க இவ்வளவு நல்லா சமைக்கிறீங்களா ஆண்டி? ருக்கு கொஞ்சம் சொல்லி தரலாமே. நீங்களே கேளுங்க, உங்க பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சு அங்கிள். சீக்கிரமா ஒரு மாப்பிள்ள பாருங்க. மா, முதல்ல இவனுக்கு மிளகா பஜ்ஜியா எடுத்துட்டு வந்து கொடு. ருக்குக்காக மாப்பிள்ள தேடி நாங்க எதுக்கு அலையணும் பாலா? அவளுக்கு பிடிச்ச பையனை கை காட்டினா கட்டி வைக்க போறோம். நாங்கெல்லாம் ரொம்ப மாடர்ன் ஃபேமிலி ஆயிட்டோம். ஆமாமா, உனக்கும் உன் பொண்ணுக்கு மட்டும் மாப்பிள்ளையை பிடிச்சா போருமா? மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்களும் கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டாமா? என்ன நீங்க என் பொண்ணுக்கு யார் மாப்பிள்ளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க? அது என்னமோ கரெக்ட் தான் ஆண்டி. ஆமா தானே? நாமே அறியாத மனதின் தேடுதல். கண்களில் தென்பட இதயம் துடிக்கும். நாமே அறியாத மனதின் தேடுதல், கண்களில் தென்பட இதயம் துடிக்கும். அந்த துடிப்பிற்கு நீ பதில் சொல்லாவிட்டால் உன் இதய துடிப்பு நின்றுவிடும். அப்படி போடுங்க. செமையா கலக்குறீங்களே. இதயமா துடிப்பா? கொஞ்சம் சும்மா இரு. அவர் சொன்னதே எங்களால தாங்க முடியல. பலவாடா. வாசு, பாலா கொஞ்சம் வாசுவை கூட்டிட்டு வாய. முதல் முறையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். சாப்பிடாம போனா எப்படி? கவலைப்படாதீங்க, நான் இனிமேல் அடிக்கடி சாப்பிட வரேன். அடுத்த தடவை எனக்கு நீதான் சமைச்சு போடணும் என்ன? அப்படியா? உன் மூஞ்சிக்கு ஏன் சமையல் கேக்குதா? போடா போ. உன் கை போட்டதுக்கே சூப்பரா இருக்கு. சமைச்சா என்ன எப்படி இருக்கும்? என்ன சமையல் பண்ணிருக்க? இன்னைக்கு உனக்கு திடீர்னு என்னாச்சு? எதுவுமே நல்லா இல்ல. இன்னைக்கு என்ன அப்படி குறைய காட்டிட்டீங்க? சமைச்சு வச்சதா ஒழுங்கா சாப்பிடுங்க. நீ ஏன்டா இப்படி உட்காந்துருக்க? ஆமா ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறை. அந்த வாசுவை எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இவன் நிலைமை உங்களுக்கு தெரியலையா? நீ எனக்கு சொல்லித் தராத. முதல்ல ஒழுங்கா சமைக்க கத்துக்கிட்டு வா. அதுக்கப்புறமா எனக்கு வந்து பாடம் எடு. இப்போதைக்கு வாய மூடிக்கிட்டு. இதான் கடைசி தடவை. நாளையில இருந்து சமையல்ல எந்த குறையும் இருக்க கூடாது. புரியுதா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு நான் அங்கேயே செத்து போயிருப்பேன். அந்த வாசி என் நெத்தியில துப்பாக்கிய வச்சு மிரட்டினா. நீங்க என்னடா சமையல் சரியில்லை உட்காந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னடா நீ எல்லாத்துக்கும் அவசரப்படாத. ஒன்னு இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னு நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டேன். இந்த பார், முதல்ல நிம்மதியா சாப்பிடு. அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். நான் சொன்னது புரியுது இல்ல? அட கடவுளே, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீ வேணா பாரு, அந்த வாசுவை நான் விட மாட்டேன். சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. அந்த பொண்ணு யாரு? அவ சொன்னதுக்காக வாசு எதுக்காக உன்னை விடணும்?
இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரே ஒரு தடவை என்னோட ரியல் மம்மிய பார்த்தா போதும். அதுக்கப்புறம் உடனே இந்த ஊரை விட்டே நாங்க ஓடி போயிடுவோம். ருக்கு, என்ன இங்க யாரு? வாசுதான் கூட்டிட்டு வந்தா. உன்னை இவ்ளோ தூரம் தூக்கிட்டு வந்தா. என்னது? ஓவரா நடிக்காத. எதுவுமே உனக்கு தெரியாதா? சிம்ரன் எங்க இருக்கா? ஆமா, உன் பொண்ணுக்கு நான் என்ன வாட்ச்மேன் வேலைய பாக்குறேன்? வாசு மட்டும் சிம்ரன் பாத்துட்டானா அவள சிம்ரன், 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 சிம்ரன். யாராவது இதை எடுத்து விடுங்களேன் ப்ளீஸ். யாராவது எடுத்து விடுங்களேன். சிம்ரன், சிம்ரன். யாரது? ஐயோ இதை எடுங்க ப்ளீஸ். ஏன் சுத்தி விடுறீங்க? விடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன விடுங்க. யார் இதை சுத்தி விடுறது? இருங்களேன், யசோதாமா கிட்ட சொல்லாம விட மாட்டேன். யாராவது எடுத்து விடுங்க, எடுத்து விடுங்க. இது யாராவது எடுத்து விடுங்க ப்ளீஸ். சிம்ரன், சிம்ரன். நல்ல வேலை, கரெக்ட் டைம்ல நீங்க வந்தீங்க. இந்த சாரி என் மேல விழுந்துருச்சுன்னு கத்துன யாரோ வந்து இத ஃபுல்லா என் தலையில சுத்திட்டாங்க. சீ. யசோதாம்மா, இங்க இருக்க யாருக்கும் மேனஸே தெரியாதா? சீ. யசோதாம்மா, இது என்னது கையில? எப்படி இவ்ளோ பெரிய அடிபட்டது? இவ இருந்தா என்ன, செத்தா என்ன? ஆனா நீ இன்னைக்கு உயிரோட போக மாட்ட. இவ இருப்பாளா இல்ல போவாளான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு உன்னல கொல்லாம போக மாட்டேன். இவ்வளவு சொல்லி நீ விட மாட்டல.